ராணிப்பேட்டில் ஒருத்தர் வந்தார். நாங்கள் வந்து பியூர் ஐயர். அவங்க வந்தது எப்படின்னா, என் பொண்ணு காணவில்லை, கண்டுபிடிங்க தான் வந்துச்சு. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவனை கொன்னுடுங்க. என் பொண்ணு 10 பேர் நம்பர் சொன்னாங்க. ஒருத்தனையும் இவன் இருக்காது, இவன் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்ட பிறகு இந்த கிறிஸ்தவ பையனை சொன்ன உடனே சத்தியமாக இவனோட இருக்காதுங்க. பார்த்தா அவனோட தான் அந்த பொண்ணு போயிடுச்சு. அப்புறம் அவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு, கொன்னுடுங்க. நானும் சரின்னு எடுத்துக்கிட்டேன். கொள்றதுக்கு நோக்கம் இல்லை, புரியுது. நான் விட்டேன்னா இவங்க ஏராச்சும் போய் கொண்டுவாங்க. கரெக்ட். அதை காப்பாற்றுறதுக்காக அதான் எடுத்தேன். கண்டிஷன், நான் வந்து நீங்கள் சொன்ன பையன் கெட்டவன் நீங்கள் சொல்கிறீங்க, அது நான் கெட்டவன் மட்டும் இல்லை, அவன் வேறு மதம் வேணான்றீங்க, இருக்கட்டும். ஒருவேளை நான் போய் செக் பண்ணுறேன், அவன் நல்லவனாக இருந்தான்னா கம்முன்னு கல்யாணம் பண்ணுறீங்களா? இந்த கண்டிஷனில் தான் நான் இவன் கெட்டவனாக தான் நானே கொண்டு வரேன். என்ன சொல்கிறீங்க? பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. வெரி குட். செக் பண்ணேன். தி பெஸ்ட் பாய் இந்த எர்த்துன்னு கண்டுபிடிச்சேன். இந்த பையன் எங்கள் அப்பா டீச்சர், அம்மா டீச்சர், தஞ்சாவூர் பூக்கார் தெரு வீடு. சூப்பர். எங்கள் ஊர் தஞ்சாவூர் பூக்கார் தெரு எனக்கு நல்லா தெரியும். பரிசு நடர் எனக்கு அந்த வகையில் பழக்கம் உள்ளவரை வச்சு நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். தி பெஸ்ட் பாய் இந்த எர்த்து. இது அதிசயமும் வேடிக்கை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றது சில ஆண்டுகள் ஆகிடுச்சு இல்லையா? இவங்களுக்கு நான் சொன்ன பிறகு அவன் வேறு ஜாதி, இந்த பொண்ணு ஜாதி இருந்தாலும் நான் கண்டிஷன் போட்டு கல்யாணத்தை பண்ணியாச்சு. பல ஆண்டுகள் ஆன உடனே அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அவங்கெல்லாம் அமெரிக்காவில் வளர்கிறாங்க. இவங்க 2 பேரும் அமெரிக்கா போயிடுறாங்க. வளர்ந்து பெண்ணோ பையனோ வளர்ந்து போட தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்தது வெறுவே பண்ணுறது என்கிட்ட வர்றாங்க. என்னை பார்த்தவொன்னே ஷாக் ஆகிடுச்சு அவர். ஏன்னா நான் முன்னே இருந்தது 829 அண்ணா சாலை மவுண்ட் ரோடு, இப்போ இருக்குது 80 ஒயிட் ரோடு ராயப்பேட்டா. அந்த ஆஃபீஸுக்கு வந்த உடனே என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். ஓ, நீங்கள் குலத்துக்கு சோழனாச்சே, அடடே உங்கள்கிட்டயே நான் வந்திருக்கேனே, என் பேரை என் பேத்தி எல்லோரும் கல்யாணம் பண்ணணும், உங்களை நீங்கள் தான் பண்ணணும். நான் நம்பவே இல்லை, ஆச்சரியப்பட்டார்.